பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி இறைவை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் காணொளியின் வாயிலாக வழிபாட்டிலே பங்கேற்றுக் கொள்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி சுவாமி. இம்மட்டுமாக காட்சீர். இந்த நாளிலுமாக நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்போது உமது பிரசன்னம், அன்பின் கிருபை, வழி நடத்துதல் தாமே எங்களோடு இருக்க வேண்டுமா மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்றுக் கொள்ளும்போது உமது திருமுகத்தை தரிசிக்கவும், திருவாக்கியத்தை தியானிக்கவும், அது நிமித்தமாக எங்களது ஆவிக்குரிய வாழ்க்கையை உம்மோடு புதுப்பித்து கொள்ள தூய ஆவி தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக தூய ஆவியானவராகிய நீர் தாமே எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் அவரும் சேர்ந்து ஞான பாமாலையிலே 2வது பாமாலையை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. பாமாலை எண் 2. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆராதனையில் பங்கேற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெபசிந்தையோடு இந்த ஆராதனையில் பங்கேற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நமது திருச்சபையினுடைய வழிபாட்டு முறையில் 3ஆம் ஆராதனை முறை பின்பற்றுவோம். பக்கம் 95 மாறி மாறி வாசிப்போம். ஆராதனை புத்தகத்திலே 95ஆம் பக்கம் 3ஆம் ஆராதனை முறை. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவது. மகிமையும் மகத்துவமும் அவர் சமூகத்தில் உண்டு. வல்லமையும் தேஜேசும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன்.
கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க உதவி செய்தாரலாம். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் யாவரும் ஜெப நிலையிலிருந்து பாவ அறிக்கைக்காக நம்மை நாமே ஆயத்தை செய்து கொள்வோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படித்த வண்ணமாக சர்வ வல்லமுள்ள கடவுளத்திலே அவருக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகளை அமைதியாக அறிக்கை செய்வோம். நாம் நம்முடைய பாவங்களை இறைவனிடத்தில் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்யும்போது சிலுவையிலே சிந்தின திரு இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த பாவ மன்னிப்பின் நிமித்தமாக நமக்கும் அவருக்கும் காணப்படுகின்ற உறவுகள், ஐக்கியங்கள் புதுப்பிக்கப்படுகின்றவைகளாக காணப்படுகின்றன. ஆகையால் நாம் யாவரும் அமைதியாக இருந்து 96ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஆராதனை புத்தகத்திலே 96ஆம் பக்கம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்திற்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவம் அறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்னிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாயிருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்கள் ஆகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் இறைவனே, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கின்றீர். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே
விசுவாசத்திலே பக்தியிலே நாங்கள் உறுதியாக நிலைச்சிருக்கவும் அது நிமித்தமாக தேவனே மைந்தனாகிய இயேசுவானவர் தனக்காக வேண்டி சீடர்களை தெரிந்து கொண்டது போல நாங்களுமாக தேவனே உம்முடைய சீடர்களாக வாழ்ந்து கொள்ள நீர் தாமே எங்களை தூய ஆவியினால் நிறைத்து வழிநடத்தி சீடர்களாக உமக்கு சாட்சி பகர்கின்ற நபர்களாக உமது திருநாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக வாழ்ந்து கொள்ள நீர் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டாம் கொண்டாடுகின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே சொல்லும் செயலும் வாழ்க்கையின் எல்லா விதமான முறையாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்ட நீர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமா கொண்டாடுகின்றோம். சீடர்களாகிய நாங்கள் எவ்விதமான சோதனையை சந்தித்தாலும் சோதனைகளை மேற்கொள்ளுகின்ற பாக்கியத்தை நீர் தாமே எங்களுக்கு கட்டளையிட்டு வழிநடத்தும். எங்கள் அனைவரும் கருத்துக்களாக ஒப்படைக்கிறோம். ஆட்கொள்ளும் சீடர்களாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இந்நாளுக்குரிய முதலாம் திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது தானியேலுக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை வாசிக்க கேட்போம். Today's first Bible reading is taken from the book of Daniel, chapter 6, verses beginning to read from 11 to 23. Book of Daniel, chapter 6, verses beginning from 11. Then these men went as a group and found Daniel praying and asking God for help. So they went to the king and spoke to him about his royal decree. Did you not publish a decree that during the next 30 days anyone who prays to any god or man, except to king, O king, would be thrown into the lion's den? The king answered, the decree stands in accordance with the laws of the Medes and Persians, which cannot be repealed. Then they said to the king, Daniel, who is one of the exiles from Judah, pays no attention to you, O king, or to the decree you put in writing. He still prays 3 times a day. When the king heard this, he was greatly distressed. He was determined to rescue Daniel and made every effort until sundown to save him. Then the men went as a group to the king and said to him, remember, O king, that according to the law of the Medes and Persians, no decree or edict that the king issues can be changed. So the king gave the order, and they brought Daniel and threw him into the lion's den. The king said to Daniel, may your God, whom you serve continually, rescue you. The throne was brought and placed over the mouth of the den, and the king sealed it with his own signet ring and with the rings of his nobles, so that Daniel's situation might not be changed. Then the king returned to his palace and spent the night without eating and without any entertainment being brought to him, and he could not sleep. At the first light of dawn, the king got up and hurried to the lion's den. When he came near the den, he called Daniel in an anguished voice. Daniel, servant of the living God, has your God, whom you serve continually, been able to rescue you from the lions? Daniel answered, O king, forever my God sent to his angel, and he shut the mouths of the lions. They have not hurt me, because I was found innocent in his sight, nor have I ever done any wrong before you, O king.
The king was overjoyed and gave orders to lift Daniel out of the den. And when Daniel was lifted from the den, no wound was found on him, because he had trusted in his God. Amen. Today's second Bible reading is taken from the letter of Paul to 2 Corinthians, chapter 6, verses beginning to read from 1 to 10. இந்நாளுக்குரிய இரண்டாம் திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெண்ணப்பட்டாலும் நிதர்சனலும் ஆகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெண்ணப்பட்டாலும் நிதர்சனலும் ஆகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாகம் வாசித்து முடிவது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நான் வாசிக்க கேட்போம். அது தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 45 வரை வாசிக்க கேட்போம். Today's gospel reading is taken from the Gospel according to St. Mark, chapter 10, verses beginning to read from 35 to 45. வாசிக்க வேண்டிய மூன்றாம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வரை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அப்பொழுது செவ்தேவின் குமாரர் ஆகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், முது மகிமையிலே எங்களில் ஒருவன் வலது பார்சத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும்
நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாசத்திலும் என் இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாக மறுபடியுமாக ஞான கீர்த்தனையிலே 19வது கீர்த்தனை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி மனமே. ஞான கீர்த்தனையிலே 19வது கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியுமாக உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் வாயிலாக கண்டுகொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
இந்த நாளிலும் நமது மத்தியிலே இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள தூய பவுல் ஆலயத்தின் போதக தந்தையும் தற்பொழுது பெங்களூர் சிவில் ஏரியா வட்டாரத்தின் ஆக்டிங் ஏரியா சேர்மனுமான ரெவரண்ட் கிறிஸ்டி ஞானதாசன் அவர்கள் நமது மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்று இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்புடன் அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலும் இந்த ஊடகத்தின் மூலமாக ஆண்டவரின் வார்த்தையினை பகிர்ந்து கொள்வதற்கு திருச்சபையின் ஆயரும் பரிபாலன குழுவினரும் திருச்சபையின் குடும்பத்தார் யாவரும் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அமைதியாக இருந்து ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அனைத்து வாழ்விற்கும் காரணரே, இவ்வேளையிலும் வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ்வின் வார்த்தைகளை அறிக்கை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்றோம். அவ்வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய வாழ்வினை நாங்கள் யாவரும் இணைந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு ஈந்தருள வேண்டுமாறு எங்களின் வாழ்வின் ஞானமாய் வந்த ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் நாம் தென்னிந்திய திருச்சபையின் குடும்பமாக இணைந்து சிந்திப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சீடத்துவம், காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீடத்துவம் என்றால் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பி சிந்தனைகளுக்குள்ளாக நாம் செல்வோம். கிறிஸ்தேசுவின் சீடர்கள் உலக வாழ்வு முறைகளை எதிர்த்து கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வின் முறைகளை பின்பற்றும்படியாக சில வாழ்வின் தகவுகளை அவர்கள் உலகிற்கு கொண்டு வந்தார்கள், அறிமுகம் செய்தார்கள். அந்த வாழ்வின் தகவுகள் தான் சீடத்துவம் என்று கருதப்படுகின்றன. குறிப்பாக ஒருவேளை நாம் வாழும் உலகம் நமக்கு வெறுப்பை கற்றுக் கொடுக்கும் என்றால், கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு வெறுப்பை மேற்கொள்ளக்கூடிய அன்பினை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகம் நமக்கு பகைமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றால், கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு நல்லதொரு உறவினை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவனமே இந்த உலகம் நமக்கு பெருமையையும் பொறாமையையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவையாய் இருக்கும் என்றால், கிறிஸ்துவின் வாழ்வு தாழ்மையையும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வின் தகவுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் சீடத்துவம் என்பது நாம் வாழும் உலகிலே, நாம் வாழக்கூடிய இந்த உலகில் புதியதொரு உலகை உருவாக்கக்கூடிய திருப்பணியின் தகவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Discipleship is encouraging us to live the values of the divine in this world, countering the values of the world which keeps us away from love, peace and justice. அப்ப இந்த சீடத்துவத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இரண்டு முக்கியமான தகவல்களை கொடுக்கின்றார். முதலாவது, ஒருவர் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும் என்பது. இரண்டாவது, ஊழியம் கொள்வதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதாகும். Firstly, discipleship proposed by Jesus invites us to denounce the self. Secondly, the discipleship proposed by Jesus calls us to serve but not to be served. அப்ப இந்த இரண்டு மிக முக்கியமான நோக்கங்கள் சீடத்துவத்திலே அடங்கியிருக்கிறது. அந்த முதலாவது நோக்கத்தை நாம் சற்று எடுத்து பார்க்கும் பொழுது,
எப்படி நான் என்னை வெறுக்க முடியும் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். காரணம், கடவுள் நம்மை படைக்கும் பொழுது அன்போடும் அரவணைப்போடும் நல்ல தன்மைகளோடு நம்மை படைத்திருக்கிறார். நாம் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் பிறரை நேசிப்போம் என்பதுதான் கடவுளின் கட்டளையாக இருக்கிறது. உன்னை நேசிப்பதை போல் பிறரையும் நேசிப்பாயாக என்று கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ அதே கடவுளின் வார்த்தைகள் இப்பொழுது உன்னை வெறுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் என்னை வெறுக்க ஆரம்பிப்பேனே என்றால் நான் பிறரையும் வெறுக்க ஆரம்பிப்பேன் என்பதுதான் உண்மை. அப்போ தன்னைத்தானே வெறுத்தல் என்பது என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அந்த கடவுளின் சாயலினாலே நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் கடவுளின் சாயலை மேற்கொண்டு உலகத் தோற்றங்கள் நம்மை கைப்பற்றியது. அப்போ அந்த உலகத் தோற்றங்கள் நம்மை கைப்பற்றிய சூழலிலே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்த நாமும் நேசிக்கின்றவர்களாக இருந்த நாமும் வெறுக்கக்கூடியவர்களாகவும் வெறுக்கப்படக்கூடியவர்களாகவும் மாறிவிட்டோம். அப்போ சுயநலம் என்று நாம் வாழும் பொழுது பிறரின் நலனை கருதாமல் இருக்கக்கூடிய வேளையிலே பிறர் நம்மை வெறுக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல். எப்பொழுதுமே சுயத்தையே மையப்படுத்தி நாம் வாழும் பொழுது பிறரின் நலன் நமக்கு பொருளற்றதாக இருக்கும். நம்முடைய சுயநலத்தினாலே பாதிக்கப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக நம்மை நேசிக்க மாட்டார்கள், நம்மை வெறுப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அழைப்பு என்னவென்றால், நேசிக்கக்கூடியவர்களாக இருந்த நாம் சுயநலத்தினாலே பிறரால் வெறுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றோம். ஆகையால் அந்த சுயநலத்தை நாம் வெறுத்தாலே ஒழிய கிறிஸ்துவோடு பயணிக்க முடியாது என்பதை அங்கே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். அப்போ தன்னைத்தானே வெறுப்பது என்பது நாம் நம்மை வெறுப்பது அல்ல, மாறாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சுயநலம், பொறுமை இல்லாமல் பெருமை கொண்டவர்களாகவும் பொறாமை கொண்டவர்களாகவும் பகைமை கொண்டவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். அவைகளை வெறுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It is not that we are called to denounce the self, but the values of selfishness that we have imbibed in us is what have to be denounced in us. அடுத்த புறத்திலே இன்னொரு முக்கியமான கட்டளை நாம் சற்று யோசிக்கும் பொழுது, பணி கொள்ள அல்ல, மாறாக பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற கருத்து. It is not that we are called to be served but to serve. ஆனால் இன்றைக்கு சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் பணி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாமல் பணி செய்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் பணி செய்வதற்கு எதற்கு என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பணி செய்வது மறுபடியும் சுயத்தை வளர்த்து கொள்வதற்கான பணியாகவும் சுய அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான பணியாகவும் இருக்கின்றது. We are serving undoubtedly, but we serve in order to build ourselves in all powers. அப்போ நாம் பணி செய்வது இன்றைக்கு நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கான பணியாக இருக்கின்றது, நம்மளை விளம்பரம் செய்து கொள்வதற்கான பணியாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நாம் இன்றைக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை விட ஒரு படி உயர்ந்தவர்களுக்கு தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிகாரங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றோம், அடிமைகளுக்கு அல்ல. அப்போ இந்த இரண்டு கருத்தியல், இயேசு கிறிஸ்து வைத்த மிக முக்கியமான இரண்டு கருத்தியல்களை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, உலக வாழ்வின் தோற்றங்களுக்கு நாம் அடிமைகளாகி, உலக வாழ்வின் தன்மைகளுக்கு நாம் அடிமைகளாகி, அவைகளுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த
இரண்டிலிருந்தும் விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்து முன்மொழிந்த வாழ்வின் நெறிகளை பின்பற்றுவதே சீடத்துவமாகும். We have either succumbed to powers or we have either succumbed to the self. So Jesus invites us to denounce these situations that we have succumbed to and calls us for a value of life, life in abundance for all, without division and discrimination. அப்போ இந்த பின்னணியத்தோடு இந்த சீடத்துவத்தின் சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, சீடத்துவத்தின் மிக முக்கியமான தகவு என்னவென்றால் தியானத்தில் ஆழ்ந்திருப்பது, கான்டெம்ப்ளேட்டிங். தியானத்தில் ஆழ்ந்திருப்பது சீடத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு வாழ்வின் தகவாக இருக்கிறது. ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் தியானம் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இந்த தியானம் தான் நாம் வாழும் உலகையும் இறை உலகையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Only when we contemplate, we bring together heaven and earth. அப்போ இந்த தியானம் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமாக இருக்கின்றது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே தானியேலின் புத்தகம் நாம் படிக்கும் பொழுது, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, தானியேலை குறித்து பேசும் பொழுது தானியேல் தியானத்திற்குரியவர் என்பதை மையப்படுத்துகின்ற ஒரு பகுதி. Whenever we speak about Daniel, we speak about Daniel as a man of contemplation. அப்போ தியானத்துக்குள் இருக்கக்கூடிய ஒருவன். அப்போ தானியேலின் தியானம் எப்படிப்பட்ட தியானம் என்று நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, தானியேல் எப்பொழுதும் ஒரு புதிய உலகை தியானிக்கக்கூடியவராகவே இருந்திருக்கின்றார். தானியேலின் தியானத்திலே கடவுளின் ஆட்சியை மையப்படுத்தக்கூடிய தியானமாகவே இருந்திருக்கிறது. கடவுளின் முக்கியத்துவத்தை மையப்படுத்தக்கூடிய தியானமாக இருக்கிறது. அப்போ தானியேல் தியானத்திற்குரியவர் என்று சொல்லும் பொழுது ஏதோ உலகத்தை வெறுக்கக்கூடிய தியானம் அல்ல, மாறாக புதியதொரு உலகை சிந்திக்கக்கூடிய தியானமாக தானியேலுக்குள் இருந்தது. So contemplation of Daniel is not the otherworldly contemplation, but an alternative world contemplation. Or in other words, it is a contemplation that brings forth an alternative world. அப்போ தானியேலின் தியானம் ஒரு புதிய உலகை சிந்திக்கக்கூடிய தியானமாக இருந்தது. அப்போ தானியேல் இந்த புதிய உலகத்தை சிந்திக்கக்கூடிய தியானமாக மையப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பழைய அதிகார முறைமை கொண்ட உலகிற்கு அடிமையானவர்கள் எப்படி இந்த புதிய உலகம் தங்களை பாதிக்கும் என்பதை அறிந்து தானியேலை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போ தானியேலை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செயல்முறைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அவர்களின் செயல்முறை அங்கே தானியேலை சிங்கத்தின் கெபிக்குள்ளாக தள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த தியானம் என்பது நம்மை சிங்கத்தின் கெபிக்குள்ளாக தள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Contemplation is not as easy as what we think about. Contemplation can force us into dangers. அப்போ தீமை நிறைந்த உலகின் மத்தியிலே நன்மையை நாம் தியானிக்கும் பொழுது தீமை நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கும் என்பதுதான் உண்மை. அநீதி நிறைந்த உலகத்திலே நீதியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நீதி அந்த அநீதியை மேற்கொள்ளும் என்பதுதான் உண்மை.
அப்போ தியானம் என்பது புதியதோர் உலகினை உருவாக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We contemplate not for self peace, but we contemplate for the peace of the others. நாம் தியானிக்கும் பொழுது சுய சமாதானத்தை மையப்படுத்தி தியானிக்கக்கூடியவர்கள் அல்ல, மாறாக புதியதோர் உலகம் உருவாக வேண்டும், அந்த புதியதோர் உலகத்திலே அனைவரும் சமாதானம் பெற்று வாழ வேண்டும் என்பதை தியானிக்கக்கூடிய ஒன்று. அப்போ சீடத்துவம் என்பது தியானித்தல். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். We are called to contemplate every day. ஒவ்வொரு நாளும் உலகம் நமக்கு முன்பதாக புதியதொரு பிரச்சனையையும் புதியதொரு சவாலையும் வைத்திருக்கிறது. அந்த புதிய பிரச்சனையையும் புதிய சவாலையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தியானிக்க வேண்டும். அந்த தியானத்திலே நாம் புதிய உலகை தரிசனமாக காண்போம். அந்த தியானம் நம்மை தியானிக்கக்கூடிய நிலையிலிருந்து செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போ இந்த தானியேல் தியானித்து கொண்டிருந்ததின் விளைவு சிங்கத்தின் கெபிக்குள்ளாக போடப்படுகிறது. சிங்கத்தின் கெபியிலும் இருந்து, அந்த சிங்கத்தின் கெபியிலிருந்தும் தானியேல் புதியதொரு உலகத்தை சிந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். Even in the context of violence, Daniel was contemplating on peace. அப்போ வன்முறை நிறைந்த சூழலிலே சமாதானம் தியானிப்பது கடவுளின் மிகப்பெரிய தன்மை. அங்கே சிங்கம் வன்முறையின் ஒரு உருவகமாக இருக்கின்றது, தானியேல் சமாதானத்தின் ஒரு உருவகமாக இருக்கிறார். அப்போ வன்முறையை சமாதானம் மேற்கொள்ளுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிங்கம் வெறும் வன்முறைக்கு மாத்திரம் அடையாளம் அல்ல, அது பயங்கரத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. It is not only a symbol of violence, it is also a symbol of wildness. அப்போ அந்த சூழலிலே தானியேலின் தியானம் சமாதானத்தை மையப்படுத்துகிறது. அப்போ அரசன் தூக்கம் இழந்து ஓடி வந்து தானியேலை பார்க்கும் பொழுது, உன்னுடைய கடவுள் உன்னை மீட்டாரா என்ற கேள்வியை எழுப்புகின்றார். The first expression of the king to Daniel is, Daniel, did your God save you? And Daniel says, yes, என் கடவுள் என்னை மீட்டார். அப்போ தியானத்திலே கடவுள் மீட்பர் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். எப்படிப்பட்ட இடத்திலிருந்து மீட்கக்கூடியவர்? சூளை நெருப்பிலிருந்தும் சிங்கத்தின் கெபியிலிருந்தும் மீட்கக்கூடியவர். ஆகையால் தியானம் செய்யக்கூடியவர்கள் சூளை நெருப்பை அனுபவிக்க மாட்டார்கள், சிங்கத்தின் கெபிக்குள்ளாக போக மாட்டார்கள் என்பது அல்ல. தியானத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் தான் சூளை நெருப்பை அனுபவிப்பார்கள், சிங்கத்தின் கெபிக்குள்ளாக போவார்கள். ஆனால் சூளை நெருப்பையும் சிங்கத்தின் வாயையும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை தியானம் அங்கே நமக்கு கொடுக்கும். இன்றைக்கு தியானம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பிரச்சனைக்குள்ளாக போகக்கூடாது என்றுதான் தியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரச்சனைகள் வரக்கூடாது என்றுதான் நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தியானம் பிரச்சனைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்வதுதான் தியானம். கான்டெம்ப்ளேஷன் leads us towards struggle and helps us to overcome and win over the struggles. அப்போ தியானிக்கக்கூடிய தன்மை சீடர்களுக்கு மிக முக்கியம். நாம் தியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாதாரண தியானம், ஆனால் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய தியானம். இரண்டாவது, சீடத்துவம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது சீடத்துவம் ஒரு சூழ்ச்சியாகவும் இருக்கும். Discipleship is not only contemplating but also conspiring. சூழ்ச்சி செய்வது, சீடத்துவம் சூழ்ச்சி செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சூழ்ச்சி என்று நாம் பார்க்கும் பொழுது, சூழ்ச்சி என்பது இரண்டு வகைப்படுகிறது.
உலக ஆளுமுறைக்கு உட்பட்டவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி இறைத்தன்மையின் வீழ்ச்சியாக இருக்கும். இறைத்தன்மையின் சூழ்ச்சி உலக ஆளுமுறையின் வீழ்ச்சியாக இருக்கும். So conspiracy is two-folded. The conspiracy of the wicked is to bring down the good. The conspiracy of the good is to pull down the wicked. அப்போ சூழ்ச்சி என்பதை நாம் சற்று சிந்திக்கும் பொழுது சூழ்ச்சி அனைவரிடத்திலும் இருக்கின்றது. குறிப்பாக நாம் படிக்க கேட்ட அல்லது இந்த தானியேலின் புத்தகத்திலே அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள். தானியேலை எப்படியாவது நாம் தள்ளிவிட வேண்டும் சிங்கத்தின் கபிக்குள்ளாக. அப்போ சூழ்ச்சி செய்வதற்காக அதிகாரங்கள் ஒன்று கூடி வருகிறது. குறிப்பாக அதிகாரங்கள் அவர்களுக்குள்ளாகவே பிரச்சனைகளை செய்து கொள்வார்கள். There will always be conflicts of powers within the powers. But when it comes to conspiracy, all the powers are coming together. அப்போ சூழ்ச்சி செய்வதற்காக, இறைத்தன்மையை வீழ்ச்சி அடைய செய்வதற்காக ஒரு அதிகார வர்க்கத்தினர் கூடி வந்து சூழ்ச்சி செய்கிறார்கள். அதுதான் தானியேலின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர்களின் சூழ்ச்சியை அறிந்தும் அரசன் அதை செயல்முறைக்கு விட்டுவிடுகிறார். அதுவும் அரசனின் சூழ்ச்சி. In spite of knowing the conspiracy of the powers, King Darius allows it to happen. On one hand, ஒரு புறத்தில் Darius தானியேலுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் தானியேல் மீது நம்பிக்கை கொண்டவராகவும் தன்னை காண்பிக்கிறார். மறுபுறத்திலே அரசனாக இருந்தும் அந்த சூழ்ச்சியை செயல்முறைப்படுத்த விட்டுவிடுகின்றார். அங்கே அரசனாக இருக்கும் பொழுது அந்த சூழ்ச்சியை முறியடித்திருக்கலாம். ஆனால் டேரியஸ் ராஜா அந்த சூழ்ச்சியை முறியடிக்காமல் அதை செயல்முறைப்படுத்த விடுகின்றார். அப்பொழுதுதான் கடவுள் என்கின்ற அரசன் அந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்றார். So when the king allows conspiracy in order to bring down the good, Yahweh comes with a conspiracy in order to break down the evil. தொடர்ந்து நம்முடைய நற்செய்தி பகுதியை நாம் சற்று எடுத்து பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு சூழ்ச்சி நடைபெறுகிறது. யாக்கோபும் யோவானும் இயேசுவோடே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் பயணத்தை அவர்கள் எப்படி நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள் என்றால், அவருடைய பயணத்தின் நோக்கத்தை அவர்கள் எப்படி நிர்ணயம் செய்திருந்தார்கள் என்றால், அவருடைய பயணம் அவர்களுக்கு சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். In order to attain the kingship, James and John were journeying with Jesus. That was the conspiracy of them. அப்போ சூழ்ச்சி என்பது உலக ஆளுமை முறைகளுக்கு உட்பட்டு கடவுளின் ஆளுமையை வீழ்த்தச் செய்வதனே சூழ்ச்சியாக இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட சூழலிலே தான் கடவுள் இயேசுவின் ஊடாக ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியின் புரட்சியை கொண்டு வருகின்றார். The conspiracy initiated by Jesus is the conspiracy of revolution. அப்போ இயேசு கிறிஸ்துவும் சூழ்ச்சி செய்கிறார். என்ன சூழ்ச்சி என்றால், ஆளும் உலகின் வீழ்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த உலகம் என்பது அனைவருக்கும் உரியது என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்று, புதியதொரு உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சூழ்ச்சி இயேசுவிலே கடவுள் செயல்முறைப்படுத்துகின்றார். So the conspiracy initiated by God in Jesus is a conspiracy of revolution in order to bring forth new heaven and earth. அப்போ சீடத்துவம் என்பது
சூழ்ச்சி செய்யக்கூடியதுமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகம் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து இறைத்தன்மைகளை எல்லாம் மழுங்கடித்து கொண்டிருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட சூழலிலே தான் நாமும் இறை தூதர்களாக சூழ்ச்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்ச்சி? நீதியை நிலைநாட்டுவதற்கான சூழ்ச்சியும் அன்பை பரிசாற்றுவதற்கான சூழ்ச்சியை செய்ய வேண்டும். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சூழ்ச்சி நீதியை நிலைநாட்டவும் புதிய உலகை உருவாக்கவும் செய்த சூழ்ச்சியாக இருக்கிறது. So discipleship is a call to conspire against this world, the world of violence, injustice and discrimination, and to promote a new worldly order propagated by Jesus. அப்ப நாம் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சீடத்துவம் நமக்கு சூழ்ச்சியினை கற்றுக் கொடுக்கிறது. புதியதொரு உலகின் மறுமலர்ச்சிக்கான சூழ்ச்சியாக இருக்கிறது. So we are called to conspire. ஆகையால் அன்பானவர்களே, சீடத்துவம் நமக்கு ஆழ்ந்த தியானத்திற்குள்ளாக செல்வதற்கான அழைப்பை கொடுக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் உலக வாழ்வு முறைகளை எதிர்த்து புதியதோர் வாழ்வின் முறையை கொண்டு வருவதற்கான சூழ்ச்சியை நாம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இது எளிதல்ல. நாம் ஆழ்ந்த தியானத்திற்குரியவர்களாகவும் புதியதொரு உலகை உருவாக்குவதற்கான சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, நிருப பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே சிறப்பாக பவுல் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். எப்படி இவர்கள் தேவிய ஊழியத்திலே விளங்கினார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலங்குகளிலும் அவர்களின் அனுபவம் இயேசுவின் சீடத்துவத்தை பின்பற்றும் பொழுது இதுதான் ஒவ்வொருவரின் அனுபவமாக இருக்கும். தியானத்திலே நாம் புதியதொரு உலகை சிந்திக்க வேண்டும், சூழ்ச்சியிலே புதியதொரு உலகத்தை உருவாக்க வேண்டும், நிறுவ வேண்டும் என்று சொல்லி நாம் உழைக்கும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது, அந்த பயணத்திலே நமக்கு வரக்கூடியதெல்லாம் உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இடக்கங்கள், அடிகள், காவல்துறைகள் என்று அங்கே போடப்பட்டுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே இருக்கும் உண்மையான சீடர்களாக நாம் பயணம் செய்யும் பொழுது. ஆனால் இந்த அனுபவத்தை எல்லாம் நாம் அனுபவிப்போம், ஆனால் இவைகள் நம்மை மேற்கொள்ளாது, நாம் இவைகளை மேற்கொள்வோம் என்று சொல்லி பவுல் அடித்தளமாக கூறுகிறார். அவர் கூறும் பொழுது, இப்படிப்பட்ட அனுபவங்களின் சூழலிலே சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலிலே சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிட பக்கத்திலும் நாம் ஆயுதங்களாக நிலைத்திருக்க வேண்டும். அப்போ சத்தியத்தையும் நீதியையே நாம் ஆயுதங்களாக தரித்து இந்த சூழல்களை மேற்கொள்ள வேண்டும். அப்போ எளிதானது அல்ல சீடத்துவம். நாம் ஆழ்ந்த தியானத்திற்குள்ளாக போக வேண்டும் என்று சவாலை கட்டளையிடுகிறது இன்றைய நாளிலே. அந்த ஆழ்ந்த தியானம் புதியதொரு உலகை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறது. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உலகை எதிர்த்து நாம் சூழ்ச்சிகள் செய்கின்றோம். தீமையான உலகை எதிர்த்து நாம் சூழ்ச்சிகள் செய்ய வேண்டும். ஆனால் தீமையான உலகம் நம்மை துன்புறுத்தும், நம்மை அடித்து போடும், நம்மை காவல் துறைகளுக்குள்ளாக கொண்டு செல்லும். ஆனால் அந்த நிலையிலும் சத்தியத்தையும் தேவ வசனத்தையும் ஆயுதங்களாக கொண்டு நாம் செயல்முறைப்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் சீடத்துவத்தின் அடித்தளமே. அன்பானவர்களே,
நாம் கண்டிப்பாக ஆழ்ந்து தியானிக்கக்கூடியவர்களாக, அந்த தியானத்திலே புதிய உலகை தரிசனம் காணக்கூடியவர்களாக மாத்திரமல்லாமல் அந்த உலகை நாம் உருவாக்குவதற்காக தீமையான சூழ்ச்சிகளை எதிர்த்து நன்மையான சூழ்ச்சிகளை செய்து ஆண்டவரின் இறையரசை நிறைவேற்றுவோம், ஆண்டவரின் இறையரசை நிறுவுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, அருமையான தேவ செய்தியை கேட்டோம். நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். ஆராதனை புத்தகத்திலே 88ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னமிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, திருச்சபையராகிய உங்களுக்காக வேண்டிய அறிவிக்க வேண்டிய ஓரிரு அறிவிப்புகள். தேவன் நம் அனைவரையும் இந்த COVID-19 தொற்று நோய் காலகட்டத்திலும் சுகபலத்தோடு பாதுகாத்திருக்கின்றார். இந்த ஆராதனையிலே பங்கேற்றுக் கொள்ளவும் தேவ செய்தியை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். விசேஷமாக இந்த காலங்களிலும் இறைமைந்தனாகிய இயேசுவுக்கு உகந்த சீடர்களாக, சாட்சியுள்ள சீடர்களாக வாழ்ந்து கொள்ள தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக. கூடிய விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட நாம் அன்போடு ஐக்கியத்தோடு ஆலயத்திலே அமர்ந்து அவை தொழுது கொள்ளுகின்ற பாக்கியத்தை கூடிய விரைவிலே ஏற்படுத்தி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஜெபித்து வருவோம். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு ஏற்ற காலத்திலே பதில் தருவார். கடந்த வாரங்களிலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நம்முடைய திருச்சபையினுடைய தேர்தல், அதாவது 2021ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் ஃபார் த ட்ரைனியம் 2021 to 2024, இதற்கான வாக்காளர் பட்டியல் provisional voters list has been published in the church notice board. திருச்சபையினுடைய அறிவிப்பு பலகையிலே வாக்காளருடைய பட்டியல் போடப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை உங்களது பெயர்கள் விடப்பட்டிருந்தாலோ அல்லது தவறாக சேர்க்கப்பட்டிருந்தாலோ எழுத்தின் மூலமாக ஆயருக்கு வருகின்ற திங்கட்கிழமை 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளாக தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதன் பிற்பாடு கொடுக்கின்ற நபர்களோ அல்லது எடுக்க வேண்டிய நபர்களோ இருந்தால் அது சிரமமாக இருக்கும். ஆகையால் தயவுசெய்து 28ஆம் தேதி 5 மணிக்குள்ளாக பெயர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை எழுத்து மூலமாய் தெரிவிக்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவ்விதமாக இந்த தொற்று நோய் காலகட்டத்திலே திருச்சபையாருக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் என அணுகும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உங்களது தேவைகளை
முடிந்த அளவிற்கு நாங்கள் உதவி செய்வோம். ஆகையால் தயவுசெய்து போதகரை நீங்கள் அணுகும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மரண அறிவிப்பு. நமது திருச்சபையை சேர்ந்த திருமதி சரோஜினி பத்மாவதி அவர்கள் கடந்த வாரத்திலே தன்னுடைய 81வது வயதிலே கடவுளுக்குள்ளாக எதிர்பாராத சூழ்நிலை கடந்து விட்டார்கள். ஒருவேளை அவர்களை எழுந்திருக்கின்ற அருமையான குடும்பத்தாருக்காகவும் அதே நேரத்தில் அவர்கள் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைக்காக நாம் யாவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து மௌன அஞ்சலி செலுத்தி குடும்பத்தாருக்காக ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உலகத்தில் பிறந்து 81 ஆண்டுகள் வாழ்ந்து எதிர்பாராத சூழ்நிலையிலே உமக்குள்ளாக கடந்து வந்த அடியால் சரோஜினி பத்மாவதி அவர்களை கரத்துக்குள்ளாக ஒப்படைத்திருக்கிறோம் சுவாமி. அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தபோது பக்தியுள்ள வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் வாழ்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்தீர். திருச்சபையினுடைய வழிபாடு, திருச்சபையினுடைய எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலுமாக பங்கேற்றுக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு உதவி புரிந்தீர். இப்பொழுதுமாக தேவனே, அவர்கள் உமக்குள்ளாக கடந்து வந்த சூழ்நிலையிலும் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற அவருடைய அருமையான பிள்ளைகள், மருமக்க பேர பிள்ளைகள், குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் அனைவருமாக கரத்துக்குள்ளாக தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைத்து நபர்களின் தேவனை நீர் தாமே ஆற்றும் தேற்றும் பலப்படுத்தும். வருகை நாளிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திப்போம் என்கின்ற விசுவாசத்தோடு வாழ்ந்து கொள்ள கிருபை செய்யும் ஐயா. அவர்களது துக்கத்தை மாற்றும், கண்ணீரை துடையும், உலகம் தரக்கூடாத தெய்வீகத்துடைய சமாதானத்தை நீர் தாமே தாரும். இரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், நாளிலுமாக நமது மத்தியிலே பிறந்த நாளை கண்டிருக்கின்ற நபர்கள் மிஸ் நைலி திவ்யா, மிஸ்டர் ஜே விக்கி, மிஸ் டேனியா ஜோஹன்ஸ், மாஸ்டர் ஜான் அலெக்சாண்டர், மிஸ்ஸஸ் மரியா மஜாஜ், மிஸ் சுபாஸ்ரீ, டாக்டர் பூஜா கேடி ராபர்ட்ஸ், மிஸ்ஸஸ் மேரி இந்துமதி, மிஸ்டர் மோகன் ஆர், மிஸ்ஸஸ் அனுஸ்ரீட்டா நீனோ, மிஸ் ரெபேக்கா தேவகிருவை, மிஸ்ஸஸ் இந்து அஜித் பிரியதர்ஷினி, மிஸ்ஸஸ் பி பியூலா அமிர்தராஜ், மிஸ் சி ஆக்னஸ் மெட்டில்டா, மிஸ் டேவிட் ராஜ், பேபி ஹானியா கேட்ரியல் அனூப், மாஸ்டர் கேல்வின் பிரியதர்ஷன், மிஸ்டர் டி உதயகுமார், மிஸ்ஸஸ் மேரி மனோரஞ்சிதம் ஜார்ஜ், மிஸ்ஸஸ் லிடியா சாமுவேல் தினகரன், மிஸ் சாரா ரேச்சல் ஆகியவர்களுக்காகவும் தங்கள் வாழ்க்கையிலே திருமண நாளை மகிழ்ச்சியோடு கண்டு கொண்டிருக்கின்ற திருமதி திரு மலாக்கி சாண்டியாகோ, திருமதி திரு சூரிய பிரகாஷார், திருமதி திரு என்றி மைக்கேல், திருமதி திரு மார்டின் ஜெயக்குமார், திருமதி திரு மேனுவல் தங்கராஜ், திருமதி திரு பால் எழிலரசன், திருமதி திரு சைமன் ஆகியவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி இறைவை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் தங்கள் வாழ்க்கையிலே பிறந்த நாளை கண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த ஆண்டுகள் முழுமையுமாக நீர் சுகபலத்தோடு பாதுகாத்தீர். இன்னொரு ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை தங்கள் வாழ்க்கையிலே அவர்களை பெற்றிருக்கும் போது உண்மையாகவே தேவனே, இந்த ஆண்டிலே அவர் எண்ணங்கள் யோசனைகள் யாவற்றையும் நீர் தாம் ஆசீர்வதித்து கையிட்டு செய்கின்ற காரியங்களை வாய்க்க செய்து அது நிமித்தமாக மகிமைப்படுத்துகின்ற நபர்களாக வாழ்ந்து கொள்ள அனுக்கிரகம் செய்யும் ஐயா. குறிப்பாக தேவனே, தங்கள் வாழ்க்கையிலே திருமண நாளை கண்டிருக்கின்ற நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் அவர்களை கணவன் மனைவியாக சேர்த்திணைத்த நாள் முதல் கொண்டு
இம்மட்டுமாக காத்திருக்கின்றேன், வழிநடத்தியிருக்கின்றேன். குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக கையிட்டு செய்த காரியங்கள், எடுக்கின்ற பிரயாசங்கள், முயற்சிகள், தீட்டுகின்ற திட்டங்கள் யாவற்றையும் நீர் தாம் ஆசீர்வதித்து அவர்களது குடும்பத்திற்கு நல்ல தகப்பனாக, நல்ல மேய்ப்பனாக இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாக சமுதாயத்தை வாழ்ந்து கொள்ள நீர் தாம் அவர்களுக்கு கிருபை செய்ய கொண்டாடுகின்றோம். அனைத்து நபர்களின் தேவனும் குறைத்துக்களை ஒப்படைக்கிறோம். ஆட்கொள்ளும், அருள் புரியும், ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இம்மாதத்தின் 4ஆம் ஓய்வு நாளுக்காக தொடர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காணொலியின் வாயிலாக நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்கேற்றுக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை புரிந்தே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாக தேவனே, எங்கள் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. அனைத்து குடும்பங்களின் தேவனே, இம்மட்டுமாக நீர் வழிநடத்தினீர், காத்தீர், ஆசீர்வதித்தீர். இனியுமாக தொடர்ந்து தேவனே, அனைத்து நபர்களையும் அனைத்து குடும்பங்களையும் மென்மேலுமாக ஆட்கொண்டு அருள் புரிந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா மன்றாடுகின்றோம். தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் நல்ல தகப்பனாக, நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றீர். ஆகியால் தொடர்ந்து குடும்பத்தினுடைய காரியங்களை நீர் தாமே பங்கேற்று ஒருவேளை COVID-19 என்கின்ற இந்த தொற்று காலங்களிலும் குடும்பத்தின் நபர்களை பாதுகாத்து கொண்டு வருகிற அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆட்கொள்ளும், அருள் புரியும் ஐயா. விசேஷமாக தேவனே, பள்ளிகள் திறக்கப்பட முடியாத சூழ்நிலையிலும் ஆன்லைன் வகுப்பிலே பங்கேற்றுக் கொள்ளுகின்ற அனைத்து பிள்ளைகளுமா கற்களா தருகின்ற சுவாமி. பிள்ளைகள் நல்ல ஞானத்தையும் கல்வியையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள நீர் தாமே கிருபை செய்யும் ஐயா. அந்த ஆன்லைன் கிளாஸின் வாயிலாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு கல்வியும் அவர்களது வருங்கால வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்க நீர் தாமே பிள்ளைகளையும் மாணவர்களையும் அவர்களுக்கு கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களையும் மென்மேலுமாக ஆட்கொண்டு அருள் புரிந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். விசேஷமாக தேவனே, COVID-19 என்கின்ற இந்த 2வது அலை நிமித்தமாக அநேக நபர்கள் தங்களது உயிரினை இழந்திருந்தாலும் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற குடும்பத்தின் நபர்களும் கற்களா தருகின்றோம். அனைத்து நபர்களை நீர் தாமே ஆற்றி தேற்றி பலப்படுத்தி தெய்வீகத்துடைய சமாதானத்தால் உள்ளத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஈந்து உயிர் தேர்தலினாலே நாங்கள் ஒருவரை ஒரு சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அனைத்து நபர்களையும் நீர் தாமே காத்துக்கொள்ளும் சுவாமி. ஒருவேளை தேவனே, 3வது அலை வேகமாக வருகின்றது என்கின்ற செய்தியானது வந்து கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலுமாக தேவனே, எங்கள் வாழ்க்கையை நீர் தாமே பாதுகாத்து கொள்ளும் ஐயா. விசேஷமாக தேவனே, இவர்கள் மத்தியிலே பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்ற சுவாமி. தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்து அவர்கள் மருத்துவ பணியை, மருத்துவ சேவை செய்து கொண்டிருப்பது அவர்களுமாக நீர் தாமே மென்மேலுமாக ஆட்கொண்டு காத்துக்கொள்ள வேண்டாம் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும் சுவாமி. தொடர்ந்து தேவனே, இந்திய தேசத்தினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்நாடக மாநில தலைவர்களுக்காக ஜெபிக்கின்ற சுவாமி. நாட்டை நல்ல முறையிலே ஆட்கொள்ளவும், மருத்துவ பணிக்காக வேண்டி அவர்கள் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகள், தீட்டுகின்ற திட்டங்களை ஆசீர்வதியும் ஐயா. விசேஷமாக எங்கள் திருமண்டலத்திற்காக, பேராயருக்காக, ஆயர்களுக்காக, எல்லா திருச்சபையுடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் தாமே வழிநடத்தி கூடிய விரைவிலே ஆலயமாக திறக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமா மன்றாடுகின்றோம். எங்களை அவரும் கருத்துக்களாக ஒப்படைக்கிறோம். ஆட்கொள்ளும், அருள் புரியும், ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்ட திரு சத்தியத்தை கேட்ட வண்ணமாக சமுதாயத்திலே உமக்கு உகந்த சீடர்களாக வாழ்ந்து கொள்ள அனுக்கிரகம் செய்யும் சுவாமி. எங்களை யாவரும் கருத்துக்களாக ஒப்படைக்கிறோம். ஆட்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். விசுவாச நிமித்தமாக தேவனது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வழிநடத்துதல்
நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். முடிவு பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து ஞான பாமாலையிலே 19 பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 19, எவ்வண்ணமாக கர்த்தரே. காணிகைகளால் உம் கோபம் மாறுமோ? நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ? பலியின் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீ வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார், சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார், உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே, அவரை பாற்றினேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சமுதாயத்துக்குள் கடந்து செல்வோமாக. கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். மகிமையுமகி ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம்.